சார் ரெட்ரோ படம் ஹிட் இல்லையா சார்? இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஹிட் இல்லை, இனிமேல் பிக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன் சார்? ஏன்னா நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படம் வந்து இப்படி ஒரு கதையில் சூர்யா நடித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில இடங்களில் நம்ம கைத்தட்ட வைக்கிறது அந்த காட்சிகள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம முழுக்க அந்த படம் வந்து மோசமான படம்னு நம்ம சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் அந்த கதை ஒரு மைய கருத்து இருக்குல்ல, அது நல்லா இருக்குது. அதாவது சிரிக்கவே சிரிக்காத ஒருத்தன் சிரிக்கிறான், தான் சிரித்ததோடு இல்லாமல் சிரிக்காத ஒரு கூட்டத்தையும் சிரிக்க வைக்கிறாங்கிறது அருமையான லைன். அதே மாதிரி வந்து காதலுக்காக அடிதடியெல்லாம் விட்டுட்டு வர்றான் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னலாக நல்லா இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப நேர்த்தியாக ஒரு திரைக்கதையோட ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம் கார்த்திக் சுப்புராஜ் நினச்சிருந்தா. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வர்ற டைரக்டர்லாம் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி அடிக்கணும்னு நினச்சிட்டு எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ நமக்கு ஒட்டாத காட்சிகள் எல்லாம் வச்சு, இப்போ இந்த படத்தில் ஒரு வில்லன் வரான், 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு எங்கேயாவது பார்த்துருக்குமா? கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி கனெக்ட் ஆவீங்க? அதுக்குள்ளே எங்கேயோ போகுது கதை, ஆப்பிரிக்காவுக்கு போகுது, இங்கே வருது, அங்கே வருது, அந்தமான் போகுது. எதுலேயுமே வந்து ஒரு ஒழுங்கில்லாத ஒரு திரைக்கதையில் நீங்கள் எதை ரசிக்க முடியும்? சூர்யா அவருக்கான எல்லா எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. சண்டை வந்து அப்படி உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. நடிப்பு வந்து அவருடைய ஸ்கேலை தாண்டாமல் நடிச்சிருக்காரு. எப்போவுமே சூர்யாட்ட ஒரு ஓவர் ஆக்டிங் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் அவர் வந்து ரொம்ப கவனமாக தவிர்த்து கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் போர்ஷனை அவர் ரொம்ப சரியாக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை சரியாக கொண்டு வர வேண்டிய கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப சொதப்பியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ரிசல்ட் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. குட்டி மணிரத்னம் அப்படின்னு சொல்லப்படுற கார்த்திக் சுப்புராஜ் அது எப்படிங்க சொல்ல முடியும்? மணிரத்னம் வந்து பாருங்கள், அவர் வயசுக்கு இன்றைக்கும் ஒரு ஸ்டைலான ஒரு மேக்கிங் அவர்கிட்ட இருக்கும், ஸ்டைலான திரைக்கதை இருக்கும். எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து இன்ட்ரோல் விட்டு எங்கே வந்து முடிச்சு போடுவாருங்கிறதெல்லாம் நம்மளை யூகிக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்டைலாக ஒரு கதையை அவர் கொண்டு போவார். அந்த நேரத்தி எல்லாம் கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் 2 பேரையும் ஒப்பிடுறதுங்கிறதே ரொம்ப தவறான ஒரு. ஓகே சார், இது கார்த்திக் சுப்புராஜ் அவர் சொன்ன ஒரு கருத்து, ஜோதிகா வந்து இந்த படத்தில் எந்த தலையீடும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சார் காரணம்? பல பேர் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக சூர்யாவினுடைய படங்கள் வீணாக போனதுக்கு ஜோதிகா தான் ஒரு காரணம். ஏன்னா அவங்க வந்து எங்கிட்ட கதை சொல்லுன்னு சொல்லி உட்காந்து நிறைய கரெக்ஷன்லாம் சொல்கிறாங்கன்னு ஒரு டாக் ஒன்று வெளியில் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ பதிலை மட்டுமே பார்க்குறோம், கேள்வி என்னங்கிறத நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ அன்றைக்கி வந்து சசிகுமார் சிம்ரனோட நடித்தது, நான்லாம் சிம்ரனோட நடிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பதிலை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த பதிலை நான் பார்த்துட்டு வலைப்பேச்சில் சொன்னேன், சிம்ரனோட நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாங்க, அது எதுக்குங்க அவர் சொல்லிகிட்டு இருக்காரு? எவ்வளோ பெரிய இடத்துல இருந்த ஒரு சசிகுமார், அவர் எதுக்கு சிம்ரனோட நடித்ததெல்லாம் பெருமையாக பேசணும்னு நான் சொன்னேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்க்குறதுக்காக வந்தார், ப்ரெஸ் ஷோ பார்க்கும்போது வந்தார். அப்போ வந்து அவர் விளக்கம் கொடுத்தாரு, இல்லைண்ணே ஆக்சுவலாக வந்து கேள்வி வந்து திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சிம்ரனோட நடிக்கிறது எப்படி இருந்தது, சிம்ரனோட நடிக்கிறது எப்படி இருந்ததுன்னு மாறி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் அதற்கு சொன்ன பதில் தான் அது அப்படின்னு சொன்னார் அவர். அந்த மாதிரி நம்ம வெறும் பதிலை மட்டுமே எடுத்துக்கிறோம், கேள்வி என்னங்கிறது நமக்கு பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ அங்கே ஒரு நிருபர் அவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஜோதிகா வந்து இதில் தலையிட்டாங்களான்னு கேட்டிருக்கணும். அவர் தலையிடலைன்னு சொல்லியிருக்கணும். இந்த தலையிடலைங்கிற பதிலை மட்டுமே நம்ம வச்சுட்டு பேசுகிறோம். ஓகே சார், சூர்யாவோட வீழ்ச்சின்றது வந்து கதை கேட்குறதுல ரொம்ப வீழ்ச்சியாக இருக்கிறா சார்? ஆமாம், கட்டாயமாக. இப்போ கார்த்தியும் சூர்யாவையும் நம்ம வந்து ஒப்பிட வேண்டியதாக இருக்குது. கார்த்தி கதை கேட்கும்போது ஏன் அவருக்கு சரியாக வர்ற படங்கள் வந்து சூர்யாவுக்கு வரல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த நாலேஜ் இருக்குது. கார்த்தி இது வரைக்கும் பண்ண படங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான படங்கள் ஓடி இருக்குது, 1-2 தான் ஓடாமல் போயிருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை தேர்ந்தெடுக்கிற நாலேஜ் இருக்குது. சூர்யாட்ட அது இல்லை. சூர்யா வந்து எப்போவுமே கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கார், ஒரு மாதிரி ட்ரையான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் முதல்ல அதை மாற்றிக்கணும், இல்லைன்னா கதை கேட்காம ஒரு டைரக்டரை நம்பி ஒப்படைச்சிடணும். இப்போ கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒரேடியாக மோசமான இயக்குனர்கள் நான் சொல்ல வரலை. அண்மை காலமாக ஒரு 2-3 படங்கள், பேட்டைக்கு பிறகு வந்த படம் எதுவுமே அவருக்கு பெருசாக ஓடல. ஜெகமே தந்திரம் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஓடிச்சு. பட் நமக்கு என்னென்னா, கார்த்திக் சுப்புராஜாக இருந்தால் கூட நீங்கள் முழுக்க நம்பி போய் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். நம்புறதுக்குன்னு ஒரு சில இயக்குனர்கள் இங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய், இப்போ வெற்றிமாறன் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், நீங்கள் முழுசாக நம்பிடலாம் அவரை. ஏன்னா அவர் வந்து நிதானமாக எடுத்தாலும் நீண்ட காலம் எடுத்தாலும்
ஒரு நல்ல படத்தை தான் ஃபைனல் அவுட்புட்டாக கொடுத்துட்றாரு. அப்போ நீங்கள் அவரை மாதிரி இயக்குநர்களையாவது தேடி போகணும். அதெல்லாம் சூர்யா ஏதோ ஒரு ஈகோ அவரை தடுத்துக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட வணங்கான படத்தில் நல்ல வேளை சூர்யா நடிக்கல, ஓவர் ஆக்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தகவல்லாம் வெளியாகிருந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக அதான் சொல்கிறேனே, அவர் கொஞ்சம் சரி பண்ணலாம். சினிமாவில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது இன்றைக்கும் வந்து அவருக்கான ரசிகர் கூட்டம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் முதல் நாள் ஓப்பனிங்கிறதெல்லாம் அவ்வளோ கிராண்டியராக இருக்குது. ஒரு ஹீரோ வந்து 10 வருஷமாக ஹிட்டு கொடுக்கலங்க. நடுவில் வந்த 2 ஹிட்டும் வந்து ஓடிடி ஹிட்டாக போயிடுச்சு. அப்போ இந்த 10 வருஷமாக சஸ்டைன் பண்ணி நிற்கிறான் பாருங்கள் ஒரு ரசிகன். என்ன நம்பிக்கையில் நிற்கிறான்? என்றைக்காவது ஒரு நல்ல படம் கொடுப்பாருடா அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே இருக்கான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவிலையும் அதே கூட்டம் இருக்குது, கேரளாவிலையும் அதே கூட்டம் இருக்குது சூர்யாவுக்கு. அப்போ அவரை முழுசாக அவங்க நம்புகிறாங்க, இந்த படம் நல்லாயிருக்கும், இந்த படம் நல்லாயிருக்கும்னு. களைஞ்சு ஓடாத கூட்டமாக இருக்குல்ல, அந்த கூட்டத்தை அப்படியே வச்சுருக்கிற சூர்யா ஒன்றும் காலம் கெட்டு போயிடல. இன்னும் அடுத்தடுத்து நிறையா காலங்கள் இருக்குது. நல்லாவே அடுத்தடுத்த படங்களை அவர் கொடுக்கலாம். இப்போ ஆர்ஜே பாலாஜி படம் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இப்போ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக்கலாகவே ஹியூமர் சென்ஸ் அதிகம் உள்ள அவர். ஸோ அதனால் கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் ஹியூமர்னு கலந்து வந்தாலே இந்த படம் நல்லாயிருக்கும். சார், நம்ம சரவணா அண்ணாச்சி லெஜண்ட் என்னதான் சார் பண்ணுறாரு? ஆமாம், அந்த ஆர்வம் வந்து எனக்கும் இருக்குது. நடுவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவரை பற்றி நாங்கள் அப்டேட் வாங்கி பேசி. நான் ஆரம்பத்தில் எப்போ ஷூட்டிங் போகிறாங்க, யார் டைரக்டரை தேர்ந்தெடுத்திருக்காருங்கிற வரைக்கும் நம்ம தான் சொல்லிகிட்டு இருந்தோம். துரை செந்தில்குமார் கருடன் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஏற்கனவே வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவர் படங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, இவ்வளோ பெரிய தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறவர், அவ்வளோ பெரிய ஆள், இன்னும் கொஞ்சம் பெட்டரான கதையை முதல் படத்தில் தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் அந்த தோற்றத்தில் கூட இன்னும் கொஞ்சம் அவர் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம எடுக்க போகிறது ஹிந்தி படம் கிடையாது, தமிழ் படம். அப்போ நம்ம தமிழர்களுக்கான அடையாளம் இந்த தாடி மீசைங்கிறது நமக்கு ஒரு அடையாளமாகவே இருக்குது. அது தாடி மீசை இல்லாமல் ஒருத்தர் வந்தாருன்னா நம்ம ரசிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர் இப்படி நடித்தாருன்னா நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. அதை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக இந்த படத்தில் வந்து அழகாக தாடி, அழகாக மீசை, ரொம்ப ஆள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கார் அண்ணாச்சி. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி டீட்டெயில் கேட்குறேன், நான் விசாரிக்கல. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் அவர் ஞாபகமே வருது. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.